ஹே குட் மார்னிங் எவ்ரிவன். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா 14 ஆகஸ்ட் 2026 வெள்ளிக்கிழமை. அ தினமணியில் இருக்கிற சில இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் பார்க்கலாம். ஸோ நம்ம நேற்று வந்து பார்த்துருந்தோம், நம்மளுடைய தமிழக அரசாங்கம் வெற்றி கான்க்ளேவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முதலீட்டாளர்கள் மாநாடு வந்து நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா, வெற்றி தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து நேற்று வந்து சென்னையில் வந்து நடைபெற்றிருக்கு. ஸோ அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா வந்து 67,452 கோடி முதலீட்டில் ஒரு 97 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்தாகி ஒரு 1,00,000 பேருக்கு வந்து வேலை கொடுக்க போகிறோம் அப்படின்றத நேற்று சொல்லியிருந்தாங்க. ஓகே. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. சரியா, நேற்று அது நடைபெற்று 97 புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாகிருக்கு. சரிங்களா, இதனால் கிட்டத்தட்ட 1,00,000 பேருக்கு வந்து நமக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஓகே. ஸோ இது நம்ம நேற்று பார்த்தது தான். இங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க, ஏன்னா இது புதிய அரசாங்கத்தோட நிகழ்ச்சின்றதுனால இதை கூட நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா. ஸோ எல்லோரும் வந்து அவங்களுடைய அந்த உடையில் வந்து பார்த்திங்கன்னா வி அப்படின்ற ஒரு பேட்ச் வந்து கொடுத்துருந்தாங்க. சரியா, வெற்றி அப்படின்ற ஒரு இதுவை குறிக்கிறதுக்கு. ஓகே. ஸோ அதே மாதிரி இதனுடைய இதுவும் பார்த்தீங்கன்னா லைக் அந்த ஒரு டேக்லைன் மாதிரி சொல்லலாம். சரிங்களா, இந்த டேக்லைன் வந்து நேற்று கொடுத்துருந்தாங்க. பட் நம்ம அதை ஒரு வாட்டி இங்கே ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா விஷன், என்டர்பிரைஸ், ஓகே, ட்ரேடு, டிரான்ஸ்ஃபர்மேஷன், அப்புறம் ரெசிலியன்ஸ், இன்னோவேஷன். சரிங்களா, ஸோ இதான் இந்த 6 டேக்லைன். ஸோ இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சரி. ஓகே, ஸோ இதான் முதல்ல இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட 100 நாட்களில் வந்து ரூபாய் 1,00,000 கோடி முதலீடுகள் வந்து ஈர்க்கப்பட்டிருக்கு அப்படின்றத தாவேகா அரசாங்கம் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தென்னிந்தியாவில் முதல் முறையாக டிஷ்யூ தயாரிக்கக்கூடிய ஒரு உற்பத்தி இண்டஸ்ட்ரி வந்து நம்மளோட இந்த இதில் வந்து சைன் ஆகிருக்கு. சரிங்களா, ஸோ இதுவும் இம்பார்ட்டண்ட். ஓகே, சரி. அடுத்து வந்தோம்னா ஸ்ட்ரைட்டாக கண்டென்ட்குள்ளே போயிடலாம். வேறு எதுவும் பெருசாக செய்திகள் இல்லை, ஏன்னா நாளைக்கு வந்து சுதந்திர தினம்ன்றதுனால அதை பற்றி தான் ஃபுல்லாகவே கொடுத்துருந்தாங்க. ஓகே, ஃபுல் அண்ட் ஃபுல் பாதுகாப்பு அந்த மாதிரி நியூஸஸ் தான். ஸோ ரீசெண்டாக வந்து மான்டெக் சிங் அவருடைய தலைமையில் ஒரு குழு அமைச்சிருந்தாங்க இல்லையா, தமிழகத்தினுடைய இந்த வருவாய் அதிகரிக்க ஒரு ஆலோசனை குழு, ஒரு 6 பேர் கொண்ட குழு. அவங்க வந்து நேற்று முதலமைச்சரை வந்து சந்தித்து ஒரு ஃபஸ்ட்டு மீட்டிங், அவரோட ஒரு ஃபஸ்ட்டு மீட்டிங் வந்து நடந்திருக்கு. ஓகே, ஸோ ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் அது. இன்றைக்கி எடிட்டோரியல் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, இந்த பைக் டாக்ஸி, ரேப்பிடோ அதெல்லாம் இருக்குது இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து முறைப்படுத்த வேண்டும் அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது பெருசாக தேவையில்லை. ஓகே, சரி. அடுத்து வந்தோன்னா நாடாளுமன்றம் வந்து நிறைய பெற்றிருக்கு. ஓகே, ஸோ மழைக்கால கூட்டத்தொடர் வந்து முடிஞ்சிருக்கு. தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 12 மசோதாக்கள் வந்து நிறைவேற்றப்பட்டது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இவங்க இந்த டீலிமிட்டேஷன் ப்ளஸ் அந்த உமன் ரிசர்வேஷன் மசோதாவை வந்து கொண்டு வரல. ஸோ என்ன பிளான் வச்சுருக்காங்கன்னு நமக்கு தெரியல. சரிங்களா, ஸோ மேபி குளிர்கால கூட்டத்தொடரில் அதை கொண்டு வரலாம். ஸோ அதுக்கு முன்னாடி அவங்க தேவையானதெல்லாம் எல்லாம் பண்ணிப்பாங்க அப்படின்றது தெரியுது இதுலேருந்து. ஸோ இந்த 12 மசோதாக்கள் என்னென்ன இந்த செஷனில் கிட்டத்தட்ட ஒரு மாதம் கிட்டல, ஜூலை 20லேருந்து ஆகஸ்ட் 13 வரைக்கும் நடந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்ட திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டுச்சு. அப்புறம் இந்த வந்தே மாதரம் தேசிய நேஷ்னல் ஆனர்ஸ் ஆக்ட் 1971 அது நிறைவேற்றப்பட்டுச்சு. அப்புறம் பிறப்பு இறப்பு பதிவு அந்த சட்டத்திருத்த மசோதா நம்ம பார்த்துருந்தோம். அடுத்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்ற நீதிபதிகளுடைய அந்த எண்ணிக்கை வந்து உயர்த்தியிருந்தாங்க, அது தாக்கலாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நிதி ஒதுக்கீட்டு மசோதா, அந்த இன்கம் டேக்ஸில் அந்த இது பண்ணுறது, அந்த யூபிஐ இது பண்ணுறது, அது ஒன்று. அப்புறம் சிறு குறு நடுத்தர தொழில் எம்எஸ்எம்இயில் சில ப்ரொவிஷன்ஸ் கொண்டு வந்தாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வங்கி கணக்கு, அந்த பேங்கர்ஸ் புக்கு, அந்த கணக்கு புத்தக சாட்சியங்கள், அதை வந்து சாட்சியங்களுக்கு வந்து டிஜிட்டலாக வந்து எடுத்துக்கலாம், ப்ரூஃபை வந்து டிஜிட்டலாக வந்து எடுத்துக்கலாம், அதை வந்து மாற்றிருந்தாங்க. ஆங்கிலேயர் காலத்தில் இயற்றப்பட்ட சட்டம், கிட்டத்தட்ட 1891 கொண்டு வந்த சட்டம் அது. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து வரி விதிப்பு, அதை நம்ம பார்த்தது, அந்த அந்த யூபிஐ டிரான்சாக்ஷன் பணம் செலுத்துதல், அந்த 2007 சட்டம். அப்புறம் தீர்ப்பாயங்கள் சீர்திருத்த மசோதா. ஓகே, அது. அப்புறம் கேரளாவோட பெயரை வந்து கேரளம் அப்படின்ற ஒரு பெயர் மாற்றம் செய்யக்கூடிய மசோதா. ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட 12 மசோதாக்கள் வந்து நிறைவேற்றப்பட்டுச்சு. கடைசி நாளில் பார்த்தீங்கன்னா அந்த கனிம வளங்கள் மசோதாவும் வந்து மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டிருக்கு. சரிங்களா, இதுதான் கான்டெக்ஸ்ட்டு. ஓகே, சரி. நெக்ஸ்ட்டு வந்தோன்னா
ஸோ இன்னைக்கு நம்மளுடைய குடியரசுத் தலைவர் அவர்கள் சுதந்திர தின விழாவுக்காக உரையாற்ற போகிறாங்க. ஸோ நாட்டினுடைய 80வது குடியரசு தினம், சுதந்திர தின விழா, சுதந்திர தின விழாவுக்கு இது பண்ண போகிறாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்தோன்னா அது என்ன இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு, வேறு எதுவும் பெருசாக இல்லை. கடைசியாக பார்த்தீங்கன்னா உலகம் லெவலில் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையில ஒரு குட்டி ஒரு பிரச்சனை என்னென்னா, ஒரு அந்த காலகட்டத்தில் லைக் 2ஆம் உலகப் போர் காலகட்டத்தில் சோவியத் யூனியன் வந்து ஒரு தீவை வந்து கைப்பற்றிருக்காங்க. சரியா? அந்த தீவு பேர் பார்த்தீங்கன்னா குரில் தீவு, குரில் தீவுகள். சரிங்களா? ஸோ அதுக்கு வந்து ரஷ்ய அதிபர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பயணம் பண்ணியிருக்காரு. ஓகே. அது வந்து ஜப்பான் வந்து இன்னும் உரிமை கோரிட்டு இருக்காங்க. பட் அது ரஷ்யா கிட்ட இருக்குது. சரியா? அந்த தீவு நேம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, குரில் தீவு. சரியா? குரில் ஐலாண்ட். ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ குரில் தீவு கூட்டத்தின் தென்பகுதியில் அமைந்துள்ள இட்ருப் தீர்வு பகுதிக்கு அதிபர் புதின் அங்குள்ள மீன்படுத்தப்படும் ஆலை அங்கே கட்டியிருக்கிற சில நியூ பில்டிங்ஸை வந்து போய் பார்த்துருக்காரு. சரியா? ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா திடீர்னு வேர்ல்டு லெவலில் இருக்கிற நியூஸஸ் கூட கேட்டாங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸில் என்ன பண்ணுறது, தான் நம்ம இதையும் பார்க்குறோம். ரீசெண்டாக அப்படி தான் வந்து இந்த ஏர்த்குவேக்ஸ் பற்றி கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஏர்த்குவேக்கு, சுனாமி, அந்த மாதிரி நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் எங்கெங்கே நடந்தாலும் அதை பற்றியும் கேட்பாங்க. ஸோ அதனால தான் நம்ம அதையும் ரீசெண்டாக பார்த்துட்ருக்கோம். ரீசெண்டாக கொலம்பியாவில் நடந்துச்சு, அப்புறம் வெனிசுலாவில் நடந்துச்சு இல்லையா? ஸோ அதான். ஓகே. ஸோ அவ்வளோதான் எனக்கு இருந்த முக்கியமான செய்திகள். நம்ம நாளைக்கு செய்தித்தாள் சந்திப்போம். தேங்க்யூ.